ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம க்ரோஷோ ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் சாஃப்ட் யார்ன் எடுத்திருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் க்ரோஷோ நீடில். இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. அதில் நான் எடுத்திருக்கிறது பெரிய யார்ன் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சைஸ் தான் நான் இப்போ நீடில் எடுத்துக்கிறேன். இந்த நீடில் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கணும். அது எப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நாட் நான் போடுறேன். திரும்ப எகெயின் ஒன் டைம் இதை பிரிச்சுட்டு நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நார்மலாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் போடணும். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதை போட்டுட்டு நீடிலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீடியில் விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி விட்டுக்கணும். விட்டுட்டு நம்மளோட லாஸ்ட் ஃபிங்கரில் சுற்றி கொண்டு நல்லா கரெக்டாக நம்ம இப்போ பிடிச்சிக்கிற மாதிரி ஆப்ஷனில் அதை நம்ம எடுத்துக்கணும். இந்த மெத்தட் தான் இதை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ். இந்த க்ரோஷோவில் பேசிக் ஸ்டிச்சஸ் இது தான் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நான் டபுள் செயின் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இதை நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அது கொடுக்கும்போது ஒன்று சைடு எடுத்துட்டு ஆப்போசிட்டாக திருப்பி உள்ளே இழுக்கணும். கொடுக்கும்போது லெஃப்ட் சைடு கொடுக்குறீங்கன்னா ஆப்போசிட்டாக ரைட் சைடு திருப்பி உள்ளே இழுக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாற்றி எடுத்துக்கிட்டே வரணும். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சஸ். பாருங்கள், கொடுக்குறோம், திரும்ப பேக் சைடு திருப்பி அப்படியே உள்ளே இழுத்துடுறோம். பின்னல் மாதிரியே வரும் இந்த ஸ்டிச்சஸ். தெரியுதா உங்களுக்கு? பின்னல் மாதிரியே வந்திருக்கா? அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் இதில் கொடுக்காதீங்க, செகண்ட் இதில் உள்ளே கொடுத்து திரும்ப அதே மாதிரி உள்ளே எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ டபுள் ஆகிடுச்சு இல்லையா, ஆனதுக்கப்புறம் திரும்ப கொடுத்து அந்த டபுள் இதுக்குள்ளேயும் உள்ளே கொடுத்து எடுக்கணும். இதே மாதிரி கண்டினியூவாக கொடுத்து எடுத்துகிட்டே வரணும். இப்போ சிங்கிள் ஆகிடுச்சு, திரும்ப உள்ளக்க ஒரு இதில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதே மாதிரி இழுத்திங்கன்னா டபுள் தான் ஆகிடும். ஆன பிறகு திரும்ப ஒரு தடவை கொடுத்து அந்த டபுள் இதுக்குள்ளேயும் இழுக்கணும். இதே மாதிரி மாற்றி பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான் இந்த ஒர்க்கு. ரொம்ப ஈஸியான பேசிக் ஸ்டிச் இது. ஆல்ரெடி இந்த யார்ன் யூஸ் பண்ணி நான் கேன்வாஸில் ஒரு 2 பேக் பண்ணிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேக்ஸ் கேன்வாஸ் பேக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே சேம் யார்ன் யூஸ் பண்ணி தான். ஒரு பேக் எல்லோ வித் பர்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பேக் பியூர் ப்ளூ கலர் அண்டு ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அது கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் கண்டினியூவாக கொடுத்து எடுத்துகிட்டு வரோம். பாருங்கள், இப்போ இதுவரையும் பண்ணியிருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு இப்போ ஓரளவு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதேமாரி லாஸ்ட் எண்ட் வரையும் இதே மாதிரி கொண்டு போகணும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஸ்டெப் கண்டினியூவாக வரும். சேஞ்சஸ்லாம் இருக்காது. அதே அப்படி டேன் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு 1 ரோ முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரோவும் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு தேர்ட் ரோ அப்படியே டர்ன் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்ரோஷோ ஸ்டிச் இது. பாருங்கள், இப்போ 2 இதுவுமே முடிச்சாச்சு. இது லைட்டாக இழுத்திங்கன்னா ஃபுல்லாக பிரிஞ்சிரும். ஸோ அதனால தான் அந்த நீடில் உள்ளேயே வச்சுருக்கேன். இழுத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிஞ்சிட்டு வந்துடும். நாட் போடுற வரையும் நம்ம கொஞ்சம் செக்யூராக பார்த்துக்கணும். பாருங்கள், இது என் பண்ணியாச்சு. இப்போ நிறைய பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அதே மாதிரி கொடுத்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டிச்சஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன்.
இது க்ரோஷோவில் வந்து பேசிக் ஸ்டிச். இதுக்கு அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போட்டுகிட்டே வரேன். இதுக்கு இடையில எம்ப்ராய்டரி, ஜுவல்லரிஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு வரேன். ட்ராயிங் வீடியோஸும் போடுறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நான் நிறைய போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.